முத்து தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு தாங்கிற மாதிரி ஒரே பிடிவாதத்தில் அருணுக்கு சீதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதுங்கிற முடிவிலேயே அப்படி நான் வேறு பக்கம் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பானா, அருணுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டான், அவன் ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு சீதா கிட்ட சண்டை இழுத்துக்கிட்டே அப்படி. சீதாவோட அம்மாவும் அதுக்கு தகுந்த மாதிரியே மருமகன் என்ன சொல்கிறாரோ அவருக்கு அதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ரோட்டில் பார்த்தா உண்மையில் 2 பேருமே மோதிக்கிறாங்க. அதை சீதா பார்த்துட்றான். என்ன கையெடுத்து கும்பிட்றாருன்னா எப்படியாச்சும் அவர்கிட்ட சண்டை இழுக்காதீங்க, நீங்கள் பின்னுக்கு கொஞ்சம் நகர்ந்துக்குன்னு சொன்னோன்னே நகர்ந்து அங்கே நிற்கிறது சீதான்ட்டு பார்த்துட்றாங்க. முத்து சீதா இங்கே வா அப்படின்ட்டு, ஏன் எங்கே வந்தோம்னா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், வர்றப்போ டிராஃபிக்காக இருந்துச்சுன்னு தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீ காரில் ஏறி நான் கொண்டே விட்றேன்னு, இல்லை நான் ஆட்டோ இருக்குது, நான் ஆட்டோவிலே வைக்கிறேன் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு, நீ முதல்ல கிளம்பு, அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. சீதாவும் கிளம்பிடுறா. அது கிளம்பிட்டு என்ன பண்ணுறதுன்னு வீட்டுக்கு போகிறப்ப வீட்லேயும் அவங்க அம்மா மீனாகிட்ட இப்போ தான் நீ 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறீங்க சத்யா பிரச்சனைக்கு அப்புறம், இதனால் நீங்கள் 2 பேரும் வீட்டில் சண்டை பண்ணிக்க வேண்டாம், அருணுக்கு சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம், என்ன மருமகன் சொல்கிறானோ அதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவோட அம்மா சொல்கிறாங்க. அதனால் சீதா மனசொடிஞ்சு போய் அருண்கிட்ட இனிமேல் என்கிட்ட பேசாதீங்க, என்னை மறந்துடுங்க, எங்கள் மாமன் என்ன சொல்கிறாரோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். சீதா வீட்டில் அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு சத்யா இருந்துக்கிட்டு மனசொடிஞ்சு போய் அவங்க மாமாட்ட கேட்குறான். சரி அக்கா மாமாட்ட 2 பேர்த்திட்டையும் பேசி எப்படியாச்சும் இந்த சீதாவும் அருணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், இது நாள் வரைக்கும் சீதா எதுவுமே ஆசைப்பட்டதே இல்லை, அப்போ இருந்து சரி அக்காவும் சரி சீதாவும் சரி இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் படித்தாங்க, உனக்கு ஹெல்ப்பாக வேலை செஞ்சு கொடுத்தாங்க, நான் ஒரு வேலையுமே செய்யலை, நான் சொகுசாக வாழ்ந்தேன், எனக்கு அவங்க 2 பேரும் கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்கல, அதனால் எப்படியாச்சும் அவன் அக்கா மாமாட்ட பேசி நான் சீதாவுக்கும் அருணுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு போகிறேன். டேய் கம்முனிடுறா, மாப்பிள்ளையோட கோபத்துக்கு ஆளாகாத, அவர் தான் உன்னையெல்லாம் காப்பாற்றி கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி சீதாவோட அம்மா சத்யா கிட்ட சொல்கிறாங்க. எதுவுமே நடக்காதம்மா, நான் நடக்காம மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு மீனாவையும் முத்தையும் ஒரே பக்கத்தில் வர சொல்லி மெசேஜ் போட்டு சத்யா வந்துட்டு முத்துக்கிட்ட பேசுகிறான். இப்படி அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்தான் எடுத்தான், அதனால் அவளுக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொடுக்கல, இது நாள் வரைக்கும் அவள் எதுவுமே ஆசைப்பட்டு கேட்டதே இல்லை, இதனாச்சும் அமைச்சு கொடுக்கலான்னு சொல்லி முத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப முத்து சம்மதிக்க மாட்டேங்கிறாரு. எல்லாம் என்ன கூடி வச்சு பேசிகிட்டு இருக்கிறீங்களா, நான் அவனுக்கு கல்யாணமே பண்ணி வைக்க வேண்டாம், சந்தோஷமாக இருக்க மாட்டான்னு சொல்கிறேன், அவனை கல்யாணம் பண்ணாதான் சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ சந்தோஷத்தை பார்க்குறீங்க, இப்போ பின்னாடி நடக்க போகிறத பார்க்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் யாருமே அப்படின்னு சொல்லி முத்து சத்யாகிட்டையும் மீனாகிட்டையும் கேட்குறான். மீனா இப்படி நம்ம 2 பேருக்கு எதிர்பாராத விதமாக கல்யாணம் நடந்துச்சு, அவள் லவ் பண்ணிட்டா, சரி விடுங்க, அவள் ஆசைக்கு நம்ம குறுக்க நிற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, உங்கள் பிடிவாதத்துக்கு நான் வரமாட்டேன், அவனுக்கு சீதாளுக்கு நான் 4-5 இடத்துல மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், இப்போ நேற்று கூட ஒரு மாப்பிள்ளை போய் பார்த்துட்டு வந்தேன், ஆனால் அவன் சரியில்லை, சீதாவுக்கு ஒத்து வரமாட்டான்ட்டு வேண்டான்னு சொல்லிட்டு இன்றைக்கி கூட இன்னும் வர சொல்லியிருக்காங்க, நான் பார்த்து சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன், நீங்கள் யாரும் சீதாவை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவளே அங்கே போய் அருண் வீட்டில் சொல்லிட்டாளே நீங்கள் என்னை மறந்துடுன்னு, அப்புறம் ஏன் உங்களுக்கு மட்டும் இவ்வளோ இது வருது, அப்போனா சத்யா உனக்கு என்ன என்னை மீறி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உனக்கு ஆசை வந்துருச்சா அப்படின்னு சொல்லி சத்யா கிட்ட முத்து சண்டைக்கு போகிற. அப்படி இல்லைங்க மாமா, நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, அவள் ரொம்ப அடிபட்டு வந்தவ, வாழ்க்கையில் இப்போ நினச்சி சந்தோஷமாக இருக்கட்டும், அவள் இப்போ ஆசைப்பட்டு இது நாள் வரைக்கும் ஒன்று கூட கேட்டதில்லை, இப்போ ஆசைப்பட்டு கேட்காத, அருணா கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி தானே கேட்குறா அப்படின்னு சொல்லி சத்யா பேச முத்துக்கு சவாரிக்கு ஃபோன் வந்துடுது, நான் சவாரி கிளம்புறேன், இந்த பிரச்சனை இனிமேல் யாரும் எதை பற்றி பேச வேண்டாம், கிளம்புங்க அப்படின்னு சொன்னோன்னே, மாமா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி சத்யா கேட்குறேன், அதை பற்றி எதுவுமே கேட்காம எல்லாமே கிளம்புங்கன்னு சொல்லிட்டு முத்து கிளம்பிடுறாரு. சத்யா இருந்துட்டு, என்னக்கா மாமா இப்படி பண்ணுறாருடி, அவர் ஒரு பிடிவாதத்தில் தான் இருப்பாருடா, அவரை எப்படி மாற்றுறதுன்னே தெரியல, அவர் ஒரு மனசில் தப்புன்னு சொல்லி பட்டுருச்சு, அதனால் அவர் அப்படி தான் நினைப்பார், இவங்க 2 பேரும் யாரோ ஒரு ஒத்து போய் மனசு இது பண்ணாதான் ஆகும், கொஞ்சம் இருட பொறுமையே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறேன். சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கிளம்புடா நீ கிளம்ப, அப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலான்னு சொல்லிட்டு சத்யாவை கிளம்ப சொல்லிடுறேன் மீனா. ரோகிணி மனோஜை தன் வலைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக பொய்யா ஃபோன் பேசி மகேஷுங்கிற மாதிரி பொய்யா ஃபோன் பேசி நடிச்சுக்கிட்டு இருக்கிறா. சரி அப்பனாச்சிக்கு ஜலசாயி அவன் ஏற்றுக்குவான் அப்படிங்கிற மாதிரி நடிச்சிட்ருக்கிறா. அதே மாதிரி மனோஜுமே ஐயோ நம்மளை விட்டுட்டு வேறு ஆம்பளை கூட போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு மனசில் கவலை உண்டு பண்ணிட்டான். இங்கே ரவிக்கு ஸ்ருதிக்கு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறது பிரச்சனையாகவே இருக்குது. ரவி இருந்துக்கிட்டு ரெஸ்டாரண்ட்டு இப்போ ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான், ஆனால் ஸ்ருதி இருந்துட்டு நான் அமௌண்ட்டு தரேன், நான் ஓனராக இருந்து உனக்கு எங்கேயில் வேலை பார்க்கறதுக்கு உனக்கு பிடிக்கலையா, அந்த நீத்து கூட தான் வேலை செய்ய பிடிக்குதான்ட்டு சண்டை இழுத்துக்கிட்டே இருக்கிறேன். இப்போ புரோக்கர் 2-3 இடம் அனுப்பிச்சிருக்காரு, அதை பார்த்துட்டு நீ ஓகே சொன்னீங்கன்னா நான் உடனே ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிற வேலையை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி
சுருதி கேட்குறான். ஆனால் சுருதி பேச்சை ரவி கேட்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறான் ரவி. மீனாகிட்டையும் முத்துக்கிட்டையும் ரவி இருந்துக்கிட்டு, எப்படியாச்சும் சுருதியோட மனசை மாற்றுங்க, அவள் இப்படி ஒரே பிடிவாதத்தில் நிற்கிறான், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியும், நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம், நான் இப்போ இல்லைன்னு சொல்கிறேன், ஆனால் அவன் பிடிவாதமே இப்போயே செஞ்சு ஆகணும்னு சொல்கிறான். என்னால் மன நிம்மதியாகவே இல்லை, நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை, இதனால் 2 பேர்த்துக்கும் சண்டையாகவே இருந்துச்சுன்னு சொல்லி ரவி சொல்ல, சரி நான் இப்போ ஏசி முடிச்சு வைக்கிறேன்டா பழகுறல் கட்ட அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறான். அதே இது மீனா வந்து, உன் தம்பிக்குன்னா ஒரு பிரச்சனைனா நீங்கள் வந்து முடிச்சு வைக்கிறேன்னு சொல்கிறீங்க, அதே என் தங்கச்சியும் ஒருத்தனை லவ் பண்ணிவிட்டு அவள் ஆசைக்கு நீங்கள் குறுக்க நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்க, அது வேறு இது வேறு, அது வந்து இப்போ வந்து அவள் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறது அது வந்து பாதியிலே நிப்பாட்டினாலும் அது அந்த பிஸ்னஸில் ஏதோ ஒரு குளறுபடி பண்ணி நம்ம சரி பண்ணிக்கலாம். ஆனால் இந்த வாழ்க்கைங்கிற பிஸ்னஸில் ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு தடவை தான் வாழ்க்கை அமையும், அதுக்கப்புறம் அமையாது. அதை நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற சீதா, நீ தேவையில்லாமல் என்கிட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கிற, எனக்கு சாப்பாடு வேணாம் ஒன்றும் வேணான்ட்டு சாப்பாடை தூக்கி எறிஞ்சிட்டு முத்து கிளம்பிடுறாரு. மீனா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நாளைக்கு அருண் இறங்கி போய் மன்னிப்பு கேட்டு, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், எப்படியாச்சும் எனக்கு சீதாவை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி கெஞ்சினா நாச்சிக்கு முத்து மனசு மாறுவாரோ தெரியல. ஆனால் சீதாவை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும்னு அருண் இருக்கிறப்ப இந்த மாதிரி கேட்டால் தான் நல்லதுன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்.